வணக்கம். வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன். சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு தோல் உரித்த பாதாம். கஸ்டர்ட் பவுடர் கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3-4 ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு கரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் பாதாம், காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் அளவு பால் விட்டு மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுது 1/2 கப் தண்ணி, பால். மொத்தமாக நான் 6 லிட்டர் எடுத்துருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்தோம், மேலே இருக்க நுரையை மட்டும் எடுத்துடலாம். ஒரு ஏலக்காய் கிள்ளி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ஏலக்காவை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். 1/4 கப் அளவு சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரைச்ச பாதாம் விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி, முந்திரி, பச்சை வாசம் போக 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் சேர்த்து கலந்து விடலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு பரிமாறலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச அப்புறம் இப்படி இருக்கும். பாதாம் மில்க் ஷேக், முந்திரி தீவு பரிமாறலாம். நான் 1 லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன். இதே டைப்பில் 1 லிட்டர் பாலில் செய்யலாம்.